எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்னென்னா கொஷினை நல்லா ரீட் பண்ணி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம கொஷின் இப்போ பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது, நம்மளுக்கு அசல் எவ்வளோன்னு தெரியாது, நம்மளே அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகளில், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க, எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசல் எவ்வளோன்னு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது 3 மடங்கு ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு அசல் என்னது, அசல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அசலை நம்ம பீனே வச்சுக்குவோம். ஓகேவா, அசல் பி. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு 8%. ஓகேவா. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை ஆண்டுகளில் அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, 3 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்னா அந்த 3 மடங்காகிறது நம்மளுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அசல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும். அப்போ இத்தனை வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் கூடுதுன்னா அது என்னது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கூடுறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ நம்ம ஒரு 1000 எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1250 வருதுன்னா அந்த 250 நம்மளுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 2 வருஷத்தில் 1500 வருதுன்னா அந்த 500 நம்மளுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி எத்தனை வருஷத்தில் 3 மடங்கு ஆகும். இப்போ 3 மடங்கு ஆகும்னா அந்த கூடுற அமௌண்ட் நம்மளுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூடுற அமௌண்ட் நம்மளுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட். அசலை தவிர எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட் நம்மளுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்னா, 3 மடங்குனா நம்ம என்ன போடுவோம், அசலில் 3 மடங்கு. ஸோ 3 மடங்குனா இப்போ இதை தான் நம்ம 3 மடங்குன்னு எழுதுவோமா, பி ப்ளஸ் பி அசல் வச்சுக்கோங்க. அப்போ இதை 3Pன்னு எழுதுவோம். அப்போ 3 மடங்குனா 3 டைம்ஸ் இன்ட்டு அசல். ஓகேவா. 3 டைம்ஸ் இன்ட்டு அசல் 3 மடங்குனா இந்த ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு அசல். ஓகேவா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், ரிமைனிங் இருக்க இந்த 2 டைம்ஸ் வருதுல்ல, இதுதான் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வரும். ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அசல். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 2 டைம்ஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 2 டைம்ஸ் இன்ட்டு அசல். அதுதான் உங்களுக்கு என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2P நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 2P ஈக்குவல் டு அசல் P Pனே வச்சுக்கோங்க. இதுக்கு நான் Pன்னு வச்சுருக்கேன். நீங்கள் X Yன்னு என்ன வேரியபிள் வேணாலும் வச்சுக்கலாம், அது நோ ப்ராப்ளம். ஓகேவா. என் நம்மளுக்கு தெரியாது, என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஸோ டிவைடட் பை 100. ஸோ இப்போ நம்ம எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் ஒரே சைடு கொண்டு போகலாம். ஸோ என் ஈக்குவல் டு 2P, அதாவது என்ன நம்ம இங்கே வச்சுட்டு மித்ததெல்லாம் இங்கிட்டு கொண்டு போகிறோம். ஓகேவா. ஸோ 2P இன்ட்டு இந்த 100 இங்கிட்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ 2P இன்ட்டு 100 டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ P இன்ட்டு 8. ஓகேவா. அப்போ PP கெட் கேன்சல் ஆகிடும். 4 2s are 8, 1 2s are 2, 100 by 4 இருக்கா. ஸோ 1 4s are 4, 25 4s are 100. ஸோ வருஷங்கள் எத்தனை, ஸோ n ஈக்குவல் டு 25. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துருவோமா. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ n ஈக்குவல் டு 25. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 25 வருஷத்து ஆனதுக்கப்புறம் தான் அந்த அசல் 3 மடங்காக மாறுது. ஓகேவா. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எதை எப்படி எடுக்கிறோம், கொஸ்டினை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்றது தான். ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.